வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் இல்லனா பங்கு சந்தைன்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் இல்லனா ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? ஆனா உண்மையில அது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். நம்ப முடியலையா? வாங்க ஒரு சின்ன கதை மூலமா அது எவ்வளோ ஈஸின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஜொமாட்டோ கம்பெனில ஒரு சின்ன பார்ட்டுக்கு நீங்களே ஓனர் ஆக முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வேணுமேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உண்மையில வெறும் 100 ரூபா. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. ஜஸ்ட் 100 ரூபாய் இருந்தா போதும். சும்மா சொல்லல, 100 ரூபாவை வச்சு நீங்களும் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பங்குதாரர் ஆகலாம். எப்படி இது சாத்தியம்? வாங்க இப்போ ஒரு சூப்பரான கதை மூலமா இதை புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போலாமா? நம்ம கதையோட ஹீரோ பேரு அர்ஜுன். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. அந்த கனவும் அதுக்காக அவன் போடுற ஒரு பிளானும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட மொத்த ரகசியத்தையும் நமக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க போகுது. அர்ஜுன் கிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கே ஒரு புது மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை உருவாக்கணும். அதுவும் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ரொம்ப வேகமா போற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. அவனோட கனவு சூப்பர் தான். ஆனா அந்த கனவை உண்மையாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அந்த பிரச்சனை பணம் தான். ஒரு ஃபேக்டரி கட்டணும், மெஷின்ஸ் வாங்கணும், வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும் இல்லையா? அதாவது மூலதனம். அதுதான் அர்ஜுன் கிட்ட இல்ல. இப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை நீங்க அர்ஜுன் இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்போதான் அர்ஜுன் ஒரு ஸ்பெஷலான மார்க்கெட்டுக்கு போறான். இல்ல இது ஒன்றும் காய்கறி வாங்குற சந்தையோ இல்ல துணி எடுக்கிற மார்க்கெட்டோ கிடையாது. இது ஐடியாக்கள் பணத்தை சந்திக்கிற ஒரு மேஜிக்கலான இடம். இங்க கனவுகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த இடம்தான் பங்கு சந்தை, அதாவது ஸ்டாக் மார்க்கெட். இங்க தான் அர்ஜுன் மாதிரி ஐடியாஸ் வச்சிருக்கவங்க தங்களோட கம்பெனியோட ஒரு சின்ன பகுதியை, அதாவது ஓனர்ஷிப்பை நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு வித்து அவங்க கனவை நனவாக்க தேவையான பணத்தை திரட்டுறாங்க. சரி, ஒரு கம்பெனி எப்படி தன்னோட பங்குகளை முதல் தடவையா மக்களுக்கு விற்பனை செய்யுது? அர்ஜுன் அது எப்படி செஞ்சான்னு பாப்போமா? இந்த முதல் விற்பனைக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அதுதான் ஐபிஓ. சிம்பிளா சொல்லணும்னா அர்ஜுன் அவனோட கம்பெனிய 1000, லட்சம்னு பல சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கிறான். அந்த ஒவ்வொரு சின்ன துண்டுக்கு பேர் தான் பங்கு, அதாவது ஷேர். நீங்க ஒரு ஷேர் வாங்கினா அந்த கம்பெனில நீங்களும் ஒரு குட்டி ஓனர். கம்பெனி வளர்ந்தா உங்க பணமும் வளரும். அர்ஜுன் தன்னோட ஷேர்ஸை தடவையா விற்கிறானே, அந்த இடத்துக்கு பேர் தான் முதன்மை சந்தை, அதாவது பிரைமரி மார்க்கெட். இந்த ஐபிஓ மூலமா கம்பெனிக்கு டைரக்டா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் கிடைக்குது. இந்த முதல் விற்பனைக்கு டெக்னிக்கலா சொல்ற பேரு தான் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அர்ஜுனோட பிரைவேட் கம்பெனி ஒரு பப்ளிக் கம்பெனியா மாறுது. ஏன்னா இனிமே பொதுமக்களான நாமளும் அதுல ஓனர்ஸ். இன்னும் தெளிவா புரியணும்னா ஜொமேட்டோவை எடுத்துக்கலாம். அவங்க ஐபிஓவை கொண்டு வந்தப்போ லட்சக்கணக்கான மக்கள் அவங்க ஷேர்ஸை வாங்கினாங்க. அவங்க கொடுத்த பணம் எல்லாமே நேரா ஜொமேட்டோ கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போச்சு. அந்த பணத்தை வச்சுதான் அவங்க இந்தியா முழுக்க தன்னோட பிசினஸை இன்னும் பெருசாக்குனாங்க. ஓகே, இப்போ கம்பெனிக்கு பணம் கிடைச்சிருச்சு. ஆனா ஷேர்ஸ் வாங்கின நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கதை என்ன? அவங்க அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இங்க தான் கதையில அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது. அதுதான் இரண்டாம் நிலை சந்தை, அதாவது செகண்டரி மார்க்கெட். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டும். பிரைமரி மார்க்கெட்ல கம்பெனி தான் ஷேர்ஸை விக்குது, பணமும் கம்பெனிக்கு தான் போகுது. இது ஐபிஓ அப்போ ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா செகண்டரி மார்க்கெட்ல ஷேர்ஸை விக்கிறது யாரு? ஏற்கனவே அதை வாங்கின நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான். பணம் யாருக்கு போகும்? வித்த இன்வெஸ்டருக்கு தான் போகும், கம்பெனிக்கு போகாது. நாம டிவியில தினமும் பார்க்குறோமே, என்எஸ்சி பிஎஸ்சில ஸ்டாக் ஏறுது இறங்குதுன்னு. அதெல்லாம் இந்த செகண்டரி மார்க்கெட்ல நடக்கிற வியாபாரம் தான். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்டரி மார்க்கெட்ல நடக்கிற இந்த குடுக்கல் வாங்கல்ல இருந்து கம்பெனிக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. ஆமாங்க, ₹1 கூட போகாது. இன்னைக்கு நீங்க ஒரு ஜொமேட்டோ ஷேரை வாங்கி நாளைக்கு விலை ஏறினதும் வித்தா அந்த லாபம் உங்களுக்கு தான். அந்த டீலிங்க்கும் ஜொமேட்டோ கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு ட்ரேடிங். இந்த தினசரி ட்ரேடிங் எல்லாம் எங்க நடக்குதுன்னா, நம்ம இந்தியால நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிஎஸ்சி மாதிரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள்ல தான் நடக்குது. சரி, ஒரு கம்பெனி ஐபிஓ மூலமா பணம் திரட்டிருச்சு. ஆனா கொஞ்ச வருஷம் கழிச்சு பிசினஸை இன்னும் பெருசாக்க அவங்களுக்கு மறுபடியும் பணம் தேவைப்பட்டா என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் எஃபிஓ, அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். சிம்பிளா சொன்னா, ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கம்பெனி இன்னும் அதிகமா பணம் தேவைப்படும் போது புதுசா இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸை வெளியிட்டு பணம் திரட்டுறது. இதுவும் ஒரு வகையில பிரைமரி மார்க்கெட்ல நடக்கிற ஒரு விஷயம்தான்.
உதாரணத்துக்கு கொஞ்ச வருஷம் முன்னாடி எல்ஐசி ஒரு மிகப்பெரிய பொது பங்கு வெளியீடு செஞ்சாங்க இல்லையா? அது மாதிரி தான் ஒரு கம்பெனி தன்னோட வளர்ச்சிக்கு தேவையான பெரிய முதலீட்டை இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து திரட்டுது. ஒரு கம்பெனி முதல் தடவை பண்ணா அது ஐபிஓ, அதே கம்பெனி ரெண்டாவது தடவை பண்ணா அது எஃபிஓ. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. பாருங்க, இந்த 4 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஐபிஓ, இதுல கம்பெனிக்கு பணம் கிடைக்கும். 2 பிரைமரி மார்க்கெட், இதுதான் அந்த ஐபிஓ நடக்கிற இடம். 3 செகண்டரி மார்க்கெட், இதுல இன்வெஸ்டர்ஸ் தங்களுக்குள்ள ஷேர்ஸை வாங்கி வித்துப்பாங்க, கம்பெனிக்கு பணம் போகாது. 4 எஃபிஓ, கம்பெனிக்கு மறுபடியும் பணம் தேவைப்பட்டா இங்க வருவாங்க. பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள். அப்போ கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்ங்கிறது ஒரு சூதாட்டம் கிடையாது. அது அர்ஜுன் மாதிரி புது ஐடியாக்கள் வச்சிருக்கிறவங்களோட கனவுகளும் நம்மள மாதிரி முதலீட்டாளர்களோட பணமும் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான சிஸ்டம். சரியான ஐடியாக்கள் இங்க பணத்தை சந்திக்கும் போதுதான் நம்ம நாடோட பொருளாதாரமே வளருது. இந்த சின்ன கதை மூலமா ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.